ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 48வது ஸ்லோகம், தேவியின் நேத்திர வர்ணனை. அஹ சூதே சவ்யம் தவ நயனம் அர்க்காத்மகதயா த்ரியாமாம் வாமம் தே ஸ்ருஜதி ரஜனீ நாயகதயா த்ரிதீயா தே திருஷ்டிஹ தரதலித ஹேமாம்புஜருச்சிஹ சமாதத்தே சந்த்யாம் திவச நிஷயோ அந்தரசரீ. 47வது ஸ்லோகத்தில் அம்பாளின் பூர்வ வர்ணனையை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தில் அவளின் கண்களை வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். சூரியன், சந்திரன், அக்னி இவை தேவியின் 3 கண்களாக விளங்குகின்றன என்கிறார். சூரிய ரூபமான அவளின் வலது கண்ணால் பகலையும், சந்திர ரூபமான இடது கண்ணால் இரவையும் உண்டாக்குகிறாளாம் அம்பாள். கொஞ்சமாக மலர்ந்தும் தங்க தாமரை போன்ற காந்தி, அதாவது ஒளி உடையதும் அக்னி ரூபமான நெற்றி கண்ணானது 2 சந்தியா காலங்களையும் உண்டு பண்ணுகிறதாம். அம்பாள் கண்களாலேயே பகல், இரவு, சந்தியா காலங்களை உண்டு பண்ணுவதால் தினம், பக்ஷம், மாசம், அயனம் முதலான காலங்களையும் தன் திருஷ்டியினால் சிருஷ்டிக்கும் சக்தி கொண்டவள் என்று தெரிகிறது. இப்படி காலங்கள் ஏற்படுவதற்கு மூல காரணமான தேவிக்கோ காலங்களால் ஏற்படும் மாறுதல்கள், அதாவது ஜனன மரண என்கிற அவஸ்தைகள் அம்பாளுக்கு கிடையாது என்பதும் நிதர்சனமாகிறது. சந்தியா காலத்தை சிருஷ்டிக்கும் அக்னியாக நெற்றிக்கண் விளங்குவதால் அக்னி ஹோமங்களில் மந்திரங்களின் முடிவில் தேவியின் திருநாமமாகிய ஸ்வாஹா என்ற நாமத்தை உச்சரித்து ஹோமம் செய்கிறார்கள். இப்படி தேவியின் நேத்திரங்கள் விசேஷமுடையதாக உள்ளது. தேவியின் நேத்திரங்களே நேரங்கள் உருவாக காரணம் என்று இந்த 48வது ஸ்லோகத்தில் பகவத் பாதாள் கூறுகிறார். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். அஹஹ சூதே சவ்யம் தவநயனம் அர்க்காத்மகதயா. உனது சவ்யம் வலது கண்ணானது அர்க்காத்மகதயா சூரியனாக அஹஹ சூதே பகலை உண்டு பண்ணுகிறது. அதாவது சூரியனாக உள்ள உனது வலது கண் பகலை உண்டு பண்ணுகிறது. த்ரியாமம் வாமம் தே சுஜதி ரஜனி நாயகதயா. உனது இடது கண்ணானது ரஜினி நாயகதயா
இருட்டின் நாயகனான சந்திரனாக இருந்து கொண்டு இரவை உண்டு பண்ணுகிறது. திருத்தீயா தே திருஷ்டிகி தரதலித ஹேமாம் புஜருச்சிகி. நெற்றில் இருக்கும் மூன்றாவது கண்ணானது தரதலித ஹேமாம் புஜருச்சிகி கொஞ்சம் மலர்ந்த தங்க தாமரையின் ஒளியுடன் சமாதத்தே சந்தியாம் திவச நிசையோ அந்தரசரீம். பகல் இரவுக்கு இடைப்பட்ட சந்தியா காலத்தை சமாதத்தே உருவாக்குகிறது. இப்படி அம்பாள் கண்களாலேயே பகல் இரவு சந்தியா என்ற 3 காலங்களையும் உருவாக்குகிறாள் என்று கூறப்படுவதால் காலங்களின் கட்டுப்பாடு அம்பாளுக்கு கிடையாது. காலங்களுக்கு அப்பாற்பட்டவள், காலத்தால் அழிக்க முடியாதவள் என்கிற தாத்பரியமும் அறியப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தை தினம் பாராயணம் செய்பவர்களுக்கு கண் ரோகம் வராது, அவர்கள் தலைமுறைக்கும் நேத்திர யோகம் கிடையாது என்று பல ஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத். இனி 49வது ஸ்லோகம். தேவியின் திருஷ்டி வர்ணனை. விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிः அயோத்யா குவலயைः கிருபாதாரா தாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன்னாம வியவஹரண யோக்யா விஜயதே. இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிஹி அயோத்யா குவலயைஹி. விஷாலா விஷாலமான கண்கள், கல்யாணி என்கிற மங்களகரமான கண்கள், ஸ்புடருச்சி நன்றாக பிரகாசிக்கின்ற, அயோத்யா குவலயைஹி நீலோர் பல புஷ்பம் போன்ற ஒளி பொருந்திய கண்கள், கிருபா தாராதாரா கிமபி மதுரா ஆபோகவதிகா கருணை மிகுந்த கண்கள், கிமபி மதுரா வர்ணிக்க முடியாத அழகான, ஆபோகவதிகா நீளமுள்ள கண்கள், அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா. அவந்தி கருணையால் பக்தர்களை இரட்சிப்பதாயும், பகுநகர விஸ்தார விஜயா ராஜ்யங்களில் பிரகாசிப்பதால் விஜயா என்றும், த்ருவன் தத்தன்னாம வியவஹரண யோக்யா விஜயத்தே நிச்சயம் அந்தந்த நகரங்களின் பெயர்களால் அழைக்கப்பட தகுதி உள்ளதாக விஜயத்தே விளங்குகிறது அம்பாளின் கண்கள். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிஹி அயோத்யா குவலயைஹி. விஷாலா விஷாலமான கண்கள், கல்யாணி என்கிற மங்களகரமான கண்கள், ஸ்புடருச்சி நன்றாக பிரகாசிக்கின்ற, அயோத்யா குவலயைஹி நீலோர் பல புஷ்பம் போன்ற ஒளி பொருந்திய கண்கள், கிருபா தாராதாரா கிமபி மதுரா ஆபோகவதிகா கருணை மிகுந்த கண்கள், கிமபி மதுரா வர்ணிக்க முடியாத அழகான, ஆபோகவதிகா நீளமுள்ள கண்கள், அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா. அவந்தி கருணையால் பக்தர்களை இரட்சிப்பதாயும், பகுநகர விஸ்தார விஜயா ராஜ்யங்களில் பிரகாசிப்பதால் விஜயா என்றும், த்ருவன் தத்தன்னாம வியவஹரண யோக்யா விஜயத்தே நிச்சயம் அந்தந்த நகரங்களின் பெயர்களால் அழைக்கப்பட தகுதி உள்ளதாக விஜயத்தே விளங்குகிறது அம்பாளின் கண்கள். அதாவது 8 விதமாக விளங்கும் அம்பாளின் கண்கள் விஷாலமாக இருப்பதால் விஷாலா என்றும், மங்களகரமாக இருப்பதால் கல்யாணி என்றும், நீலோர் பல புஷ்பம் போல் ஜெயிக்க முடியாத அழகுடையதாக இருப்பதால் அயோத்தியா என்றும், விடாமல் கருணையை பொழிவதால் தாரா என்றும், வர்ணிக்க முடியாத அழகாக இருப்பதால் மதுரா என்றும், ஆழ்ந்த உணர்வினை வெளிப்படுத்துவதால் போகவதி என்றும், சகல உலகங்களை காப்பதால் அவந்தி என்றும்,
8 விதமான தன் கண்களோடு ராஜ்யங்களில் நிகரில்லாத சக்தியோடு விளங்குவதால் விஜயா என்றும் அம்பாளின் கண்களின் அமைப்புகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இனி இவ்விதமான பெயர்களை கொண்ட கண்கள் வெளிப்படுத்தும் பார்வைகள்: விஷாலா, உள்முகமாக மலர்ந்த பாதி கண் மூடிய நிலை, தியானத்தை குறிக்கக்கூடியது. கல்யாணி, வியப்பை உண்டு பண்ணும் பார்வை. அயோத்தியா, காதலை உண்டு பண்ணும் பார்வை. தாரா, கருணையை வெளிப்படுத்தும் பார்வை. மதுரா, மன சஞ்சலத்தை உண்டு பண்ணும் பார்வை. போகவதி, அன்பை சிநேகத்தை உண்டு பண்ணும் பார்வை. அவந்தி, மயக்கத்தை உண்டு பண்ணும் பார்வை. விஜயா, மரண சக்தியை வெளிப்படுத்தும் பார்வை. இவ்வாறு அம்பாளின் கண்கள் வெளிப்படுத்தும் திருஷ்டியை பற்றி கூறியிருக்கிறார் பகவத் பாதாள். அம்பாள் தன் பக்தர்களின் சத்துருக்களை தன் பார்வையாலேயே அழிக்கக்கூடியவள் என்பது அறிவோம். இனி எந்தெந்த பார்வையால் எந்தெந்த இடத்தில் சத்துருக்களை எப்படி அழித்தாள் என்றும் அந்த காரணத்தால் ஏற்பட்ட நகரத்தின் பெயர்களையும் அறிவோம். விஜயா என்ற திருஷ்டியால் எந்த தேசத்தில் ஜெகதீஸ்வரி நின்று கொண்டு சத்ருவை மறிக்கச் செய்தாலோ அந்த தேசத்திற்கு விஜயா என்று பெயர் வந்தது. அதனுடைய தற்காலிக பெயர் பீஜப்பூர். இது தோராயமாக அனுமானித்து கொடுக்கப்பட்ட பெயர்கள். இட் இஸ் சப்ஜெக்டட் டு கரெக்ஷன். அடுத்தது, எங்கு சத்ருக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கி அழித்தாளோ அந்த பார்வை விஷாலா என்றும் அந்த நகரம் விஷாலா என்றும். விசாகப்பட்டினம். அடுத்து, எந்த தேசத்தில் தனது மந்தஹாச புன்னகை கூடிய கல்யாணி என்கிற திருஷ்டியால் ஜனங்களை வசீகரித்தாளோ அந்த நகரம் கல்யாணி என்று பெயர் பெறுகிறது. இது வெஸ்ட் பெங்கால்ல இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து, குறுக்கு பார்வையான அயோத்தியா பார்வையால் எந்த தேசத்தில் நின்று கொண்டு சத்ருவை விரட்டினாலோ அந்த தேசத்திற்கு அயோத்தியா என்றும். அயோத்தி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. அடுத்து, எந்த தேசத்தில் நின்று கொண்டு தன்னுடைய ஹாலாசியத்தை காட்டும் தாரா திருஷ்டியினால் சத்ரு ஜனங்களிடம் ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி விரட்டினாலோ அந்த நகரத்திற்கு தாரா என்றும். தார் சிட்டி இன் மத்திய பிரதேஷ். அடுத்து, எந்த இடத்தில் நின்று கொண்டு தனது அழகான பார்வையால் சத்ரு ஜனங்களை வசியம் செய்தாலோ அந்த தேசத்திற்கு மதுரா என்றும். மதுரா யூபியில் இருக்கு, உத்தரப்பிரதேஷ். அடுத்து, எந்த தேசத்தில் நின்று கொண்டு சத்ருக்களை போகவதி என்ற திருஷ்டியால் ஸ்தம்பிக்க செய்தாலோ அந்த தேசத்திற்கு போகவதி என்றும். காஞ்சிபுரம். எந்த தேசத்தில் அவந்தி என்கிற திருஷ்டியினால் சத்ருக்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணி விரட்டினாலோ அந்த தேசத்திற்கு அவந்தி நகரம் என்றும். அதான் உஜ்ஜைன். இப்படி அம்பாளுடைய திக் விஜய காலத்தில் அந்தந்த தேசத்தில் அந்தந்த காரியத்தை தன் கண் பார்வையாலேயே செய்த சாமர்த்தியத்தால் அந்தந்த தேசத்திற்கும் அந்தந்த பெயர்கள் ஏற்பட்டன. இவ்விதம் பராசக்தியினுடைய திருஷ்டியை உபாசனம் செய்பவர்கள் எங்கும் எதிலும் ஜெயத்தை பெறுகிறார்கள். மறைந்திருக்கும் பொருள் அல்லது காணாமல் போன பொருள் கண்களுக்கு புலப்படும் என்றும் குழப்பங்களை தீர்க்கும் வல்லமை பெறுவார்கள் என்றும் பல ஸ்ருதியில் பகவத் பாதாள் கூறுகிறார். ஓம் தத் சத். இனி 50வது ஸ்லோகம். கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தைகரசிகம் கடாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாத தரலௌ
அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம். சென்ற 49வது ஸ்லோகத்தில் அம்பாள் 8 வித பார்வைகளாலேயே தனது பக்தர்களை ரட்சிக்கிறாள் என்பதை அறிந்தோம். இந்த 50வது பாடலில் அம்பாளின் காதுகள் பற்றியும் நீண்ட கண்களை பற்றியும் வர்ணிக்கிறார். பக்தனின் ஸ்தோத்திரங்களை தேவி தன் 2 காதுகளாலும் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாளாம். அவளின் கண்களும் இவற்றை ரசிப்பதற்காகத்தான் காது வரை நீண்டு இருக்கிறதோ என்று பகவத் பாதாள் வியக்கிறார். இப்படி காதுகளின் அமைப்பையும் நீண்ட கண்களையும் வர்ணித்து கூறும் ஸ்தோத்திரம் இது. இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தைக ரசிகம். கவிகளின் மலர் செண்டு போன்ற கவிதைகள் என்கிற புஷ்பங்களின் மகரந்தத்திலிருந்து தேனை பருகுவதற்கு கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ. உன் கட்டாட்சிக்கும் கண்களானது குட்டி தேனீக்கள் போன்றும் 2 காதுகளோடு பிரியாமல் இருக்கின்றன. அதாவது தேனை பருகும் குட்டி வண்டுகள் போல் கண்களும் இவற்றை பிரியாமல் அம்பாளின் காதுகளும் அமைந்திருக்கிறதாம். தவநவர சாஸ்வாத தரலவ். சிருங்காரம் முதலான நவரசங்களை உறிஞ்சுவதில் ஆசை கொண்டதாக காணப்படுகிறது. அசூயா சம்சர்காத் திருஷ்ட்வா அலிக்க நயனம் கிஞ்சி அருணம். அலிக்க நயனம் அதாவது நெற்றிக் கண்ணானது இதை பார்த்து அசூயா சம்சர்காத் பொறாமையால் கிஞ்சித் அருணம் கொஞ்சம் சிவப்பாக மாறுகிறதாம். அதாவது கவிஞர்களது கவிதைகள் என்கிற புஷ்பங்களில் இருக்கும் தேனை பருகுவது போல் அம்பாளின் காதுகள் அமைந்திருக்கிறது. அந்த கவிதைகளின் நவரசங்களை அனுபவிக்க வண்டுகள் போல் அம்பாளின் 2 கண்களும் காது வரை நீண்டு அமைந்திருக்கிறதாம். இப்போது காதுகளும் கண்களும் பக்தர்களின் கவிதைகளை ரசித்தபடி இருக்க, இதை பார்த்த நெற்றிக்கண் தன்னால் முடியவில்லையே என்று பொறாமை கொண்டு சிவந்து காணப்படுகிறதாம். இப்படி அம்பாளுடைய நீண்ட கண்களை பற்றியும் காதுகளை பற்றியும் அழகாக தன் கற்பனா சக்தியினால் அதை வர்ணித்து சுவைமிக்க கொடுத்திருக்கிறார் பகவத் பாதாள். இதன் உள்ளார்ந்த தத்துவம் யாதெனில், தேவியின் நீண்ட காதுகள் அவளை துதிக்கும் பக்தர்களின் கோரிக்கைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறாளாம். அவளது கண்களோ பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றன. அக்னி ரூபமான நெற்றிக்கண் துர்புத்தி உடையவர்களை சுட்டெரிக்கும் என்பதை காட்டுவது போல் சிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பகவத் பாதாளின் அழகான வர்ணனையோடு இருக்கும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் அம்மை போன்ற நோய்கள் குணமாகும், கற்பனா சக்தி அதிகரிக்கும் என்று பலஸ்ருதியில் என்று பகவத் பாதாள் கூறியிருக்கிறார். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதா மோக பான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே. ஸ்ரீ வித்யாதீசரசித சூர்ணிகா ஸ்ரவண பட்டனானந்திதானாம் சம்பிராப்தித ஆயுராரோக்ய சௌந்தர்ய வித்யா புத்தி புத்திர பௌத்திர களத்ரை
ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः।